மாண்புமிகு சி வி சண்முகம் அவர்கள் கிளாரிஃபிகேஷன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மதுவிலக்கு ஆய்வுத்துறை அவர்கள் சொல்லியிருக்கின்ற அந்த பதில் ஏற்புடையதல்ல, தவறான பதில். நான் அந்த என்னுடைய தொகுதி, அந்த மயிலம் தொகுதி என்பது முழுக்க முழுக்க கிராமங்கள் நிறைந்த தொகுதி, ஒரு பேரூராட்சி கூட இல்லாத ஒரு தொகுதி, குக்கிராமங்கள் விவசாயிகள் நிறைந்த பகுதி. நீங்கள் சொல்லுகின்ற செஞ்சி நகரத்து அருகையில் இருக்கின்ற ஜம்போந்தி கிராமத்திலிருந்து மாற்றப்பட்டு மூடப்பட்ட கடையை இப்போது கொண்டு வந்து 25 கிலோமீட்டர் தாண்டி செஞ்சி நகரத்துக்குள் இருந்த அருகில் இருந்த கடையை 25 கிலோமீட்டர் தாண்டி திண்டிவனம் நகரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் இருக்கிற நடுவனந்தல் கிராண்டிபுரம் எல்லையிலே அந்த கடையை நேற்று திறந்திருக்கிறார்கள். எந்த முன்னறிவிப்பும் இல்லை, யாருக்கும் தெரியவில்லை, கடை எண் கூட இல்லை. அதனால தான் அந்த கடை எண்ணை நாங்கள் உங்களுக்கு குறிப்பிடவில்லை. கடை எண் இல்லை, பலகை இல்லை, எதுவும் இல்லை. திடீரென்று ஒரு இடத்துல ஒரு கார்ல அந்த சரக்கை கொண்டு வந்து டக்கு 2 பாட்டிலை வச்சு கடையை நேற்று திறந்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க கிராமங்கள் நிறைந்த பகுதி, விவசாயிகள் நிறைந்த பகுதி. கிட்ட அந்த சுற்று வட்டத்தில் இருக்கிற 80 கிராமத்தில் இதுவரை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இதுவரை எந்த காலத்திலும் மது கடைகள் இருந்ததே இல்லை. இதுதான் முதல். நகரத்தில் இருந்த கடையை தூக்கி வந்து கிராமத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் 25 கிலோமீட்டர் தாண்டி 3 கிலோமீட்டர் திண்டிவனம் நகரத்தில் மது கடைகள் இருக்கிறது. ஆனால் கிராமத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? பக்கத்தில் பிரசித்தி பெற்ற அமைச்சர் அவர்களுக்கு பக்கத்திலே பள்ளிகள் இல்லை, கோயில்கள் என்று சொல்லார் தவறு. அது பக்கத்திலே கோயில் இருக்கிறது. அந்த நடுவனந்தல் கிராமத்தில் இருந்துதான் அந்த காட்டு சிவரி, நடுவனந்தல் புதூர், தீவனூர், காட்டு மற்ற எல்லா கிராமத்திற்கும் செல்கிற அந்த வழியே தான் பள்ளி மாணவர்கள் செல்கின்ற வழி பாதை. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பதில் முற்றிலும் தவறான பொய்யான தகவல். இதை உடனடியாக நீங்கள் ஆய்வு செய்து அங்கே நீங்க அந்த மதுக்கடைகளை மூடப்பட வேண்டும். தடுத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை கைது செய்து நேற்று மாலை 8 மணி வரை காவல் நிலையத்தில் வைத்துதான் விடுதலை செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பதட்டமான சூழ்நிலை அறிந்து அதை ஆய்வு செய்து அந்த கிராமப்புற மக்கள், விவசாய மக்கள் பாதுகாக்கிற வகையிலே அந்த கடையை மூட வேண்டும் என்று தங்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு சி வி சண்முகம் அவர்கள் பொய்யானது என்று சொன்ன வார்த்தை நீக்கப்பட்டு உண்மைக்கு மாறானது என்று மாற்றப்படுகிறது.